அன்பான தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை இக்கணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் என் மனதை திறந்து என்னுடைய மன்னிப்பையும் தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். காரணம், இவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 9 நாட்களாக உங்களுடைய அனைத்து சுக துக்க அனைத்தையும் மறந்து அனைத்து தமிழனுக்காகவும் போராடி கொண்டிருக்கும் உங்களை பார்த்து நான் தலை வணங்குகிறேன். அந்த போராட்ட களத்தில் நான் இருக்க முடியவில்லையே என்று மிகவும் மனம் வருந்துகிறேன். என்னுடைய சொந்த பணியின் காரணமாக அந்த போராட்ட களத்தில் என்னால் இவ்வளவு நாட்கள் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வேதனை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஈஸியாக அந்த போராட்டத்தில் கலந்து உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எப்போதெல்லாம் நான் வீடியோ டிவி அது மாதிரி எல்லாம் பார்க்கும் தருணத்தில் என்னை நானே மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு வேதனைப்படுகிறேன். ஏனென்றால் உங்களைப் போலவே தமிழன் ஆகிய நான் தமிழனுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு இழப்புகளின் போதும் துடிச்சிருக்கிறேன். எப்போ பொங்கி எழுவோம், எப்போ பொங்கி எழும் இந்த மக்கள், இந்த இனம், தமிழ் இனம் அப்படின்னு மனசுக்குள்ள நொந்துட்டு இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அதுக்கான காலகட்டம் கனிந்து வந்திருந்த போதும் என்னால அங்க கலந்துக்க முடியவில்லையே என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கு. ஆனா அதற்காக இந்த போராட்ட காலம் என்பது அவ்வளவு சாதாரணமாக இந்த ஒருவனினால் சாதாரணமாக குறைத்து மதிப்பிட முடியாது. காரணம், இந்த உலகத்திற்கே ஒரு போராட்டம் எவ்வாறாக சிறப்பாக அறவழியில் நடத்தி காட்ட முடியும் என்று முடித்து காட்டிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு இனம் தமிழ் இனம். இங்க நான் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பல கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஒண்ணு, இந்த போராட்ட களத்தை பத்தி ஒவ்வொரு மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தா அரசியல்வாதிங்க தான். ஒவ்வொருத்தரும் அவருடைய மனசுல ஒவ்வொரு விதமான பார்வைகள், இதுக்காக நடந்திருக்கு, இதுக்காக நடந்திருக்கு, இதை எதிர்கொள்ள முடியாத ஆளும் நிலையில் உள்ள கட்சிகள் அவர்களுக்கு எதிராகவும், இதை எதிர்கொண்டு இதோட ஒன்றிணைவது போல் நடந்து கொண்டிருக்கும் எதிர்கட்சிகளும் இதை பார்க்கும் நோக்கம் வேறு. ஆனால் இங்கு போராடி கொண்டிருக்கும் இந்த தமிழ் உள்ளங்கள், தமிழ் இனம், அதற்கான உள் நோக்கங்கள், அதோட உள் உணர்வுகள், அதோட உள் வெளிப்பாடுகள் வேற என்பதை அறியாமல் மூடர்களாய் இருக்கிறார்கள். காரணம், இந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்தால் இது முட்டாள்தனம். இன்றைய தினம் என்னுடைய முதல் உரிமையை முழுமையான வழியில் மீட்டெடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அதை நோக்கி இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பயணம் என்பது 100% இந்த தமிழன் இனம் அழியும் வரைக்கும் இந்த பயணம் என்பது அவர் சாதாரணத்தில் முடிந்து விடாது. இதில் வெற்றியை